ஃபேமிலி கூட இருக்க எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது அந்தாகன் பற்றி சொல்லணும்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார். நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்தோட ஐ திங்க் திஸ் இஸ் மை 8th ஃபிலிம், 7th. ஸோ அனதர் இன்னொரு ஒரு பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் August 9th அந்தகன் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் இன் தியேட்டர்ஸ். அண்ட் ரவி சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது, செந்தில் சார், வினீதா, பிரியா, சமுத்திரகனி சார், ரவி. She knows me for so many years, but she refuses to call me Vanita. Vinita. Vinita. She refuses to. Okay, Vinita. And Nikhil, of course, எல்லா காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட குட் லக். எனக்கும் குட் லக். பட் ஐ எம் ஷுர் தட் கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். அண்ட் ஐ விஷ் குட் லக் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் உங்கள் சப்போர்ட்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மீ ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். பிரசாந்த், குட் லக் டு ஆல் ஆஃப் அஸ். சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ சார். சார், ஆக்சுவலாக வந்து நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார்? நான் சார் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு தமிழ் பொண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், 5 இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணா இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது. ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. வேணா அதை கம்பைன் பண்ணிக்கோங்க. பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சே இந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஐ திங்க் யூ கேன் சி ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் ஸோ ஜென்யூன். யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமேன்னு இல்லை. எவ்ரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் தேர் ஃபீலிங் ஸோ குட் அபவுட் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆப்வியஸ்லி கிரெடிட் கோஸ் டு தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார். அண்ட் எல்லாரும் தியாகராஜன் சார் பற்றி மட்டும் பேசுகிறோம். பட் ஐம் ஷோர் there's 2 people at home also, Preeti and இவரோட அம்மா. ஸோ ஆப்வியஸ்லி இவர் இப்படி இருக்காருன்னா இட்ஸ் both those women as well. ஸோ அவங்க இன்னைக்கு இல்லை, ப்ரீத்தி ரொம்ப பழக்கம் ஷூட்டில். ஸோ the credit also goes to the rest of the family. And இன்னொன்று 3 days ரொம்ப என்ஜாய் பண்ணோம். we went to Trichy, மதுரை, சேலம், கோயம்புத்தூர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் நிறைய டைம் பிரசாந்த் சாரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். பட் ஐ got to spend so much time with Simran ma'am. So happy friendship day. I feel like நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். we've really gotten along so well. and எனக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப பிடிச்ச வனிதா மேமும் இருக்காங்க. so I'm so happy to be with everyone here today. and I'm looking forward to சொன்ன மாதிரி the success meet, and we're going to have a party. We've already started planning it. So we're all very confident. We're feeling very positive. படம் நல்லா வந்திருக்கு. The visuals are very different. Obviously we have Ravi sir, who has just worked on such huge films, and அவர் வந்து எங்க படம் பண்ணும்போது the scale of the film has also increased. So thank you Tyagarajan sir, thank you everyone. Ravi அவர் வந்து அப்புறமா தேங்க் பண்ணிக்கிறேன். இல்லை, ஏன்னா 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தாரு அவரு. இப்போ வரைக்கும் இடுப்பு வலிக்குது. ஸோ அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். பட் தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு see everyone. I feel எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க இந்த இவெண்ட்டில். So that just goes to show that, you know, we're all in good company and the movies come out well. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Actually today is a very happy day. Happy friendship day. உங்கள் எல்லாருக்குமே happy friendship day because நான் time and again சொல்லியிருக்கேன், through my life in the best and worst times மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நின்னீங்க. இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. எஸ்பெஷலி அந்தகன் நிறைய பேசியிருக்கேன், நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு லவ் வந்து பிரசாந்துக்கும் அங்கிளுக்கும் அவ்வளோ லவ் இருக்குது, சுற்றி அவ்வளோ இருக்குது. ஐ ஜஸ்ட் டோல்ட் பிரசாந்த், ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட்காம் சீரியல் ஒன்று, வெரி பிக் சூப்பர் ஹிட், எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட் அப்படின்றது பேர். I said seriously, everybody loves Prashant. There is no haters, absolutely no haters, and you deserve it. So very happy to be here. And Simran and I also go a long way back, and she's absolutely stunning and gorgeous as ever, even better. So yeah, Priya is one
very sweet kid that I met recently. And of course எல்லாரும் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே happy to be here. And கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய blockbuster hit of this year கண்டிப்பாக ஆகும். I'm also waiting to watch. கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி ஃபைனலி அந்தகன் ரிலீஸ் லேட் ஆகுது. இதெல்லாம் போய் அந்தகன் 15th வர வேண்டியது சீக்கிரமாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். 9th August in theatres. கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாருமே நண்பர்கள் தான். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தியாகராஜன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்குது. சாங்ஸ் ரொம்ப நல்ல சாங்ஸு. செட்டு ஆர்ட் டைரக்டர் கண்டிப்பாக சொல்லணும், அவ்வளோ அழகாக செட்டு போட்டு கொடுத்துருந்தாரு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6-8 ஹவர்ஸ்க்குள்ளே முடித்த பாடல் தான் அது. அண்டு சாங் வந்து சுட 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 தான் சந்தோஷ் நாராயண் சார் வந்து எங்களுக்கு கொடுத்து 2 மணிக்கு வருதுன்னா 4 மணிக்கு ஷூட் ஆரம்பிப்போம். அது மாதிரி நல்ல நல்ல சாங்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக பிரசாந்தை பற்றி சொல்லணுன்னா, பியானம் வந்து ஆல்ரெடி கற்றுருந்தாரு. பட் அந்த பாட்டு பாடும் போதே அந்த பாட்டும் அந்த பியானத்தில் வாசிச்சுட்டே பண்ணும்போது அது ஒரிஜினலாகவே இருந்தது அந்த ஷூட்டிங் பண்ணும் போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேமராமேன் சார் சொல்லவே வேண்டாம். எத்தனையோ வருஷம் அவரும் என்னோட எத்தனையோ வருஷங்கள் ஃப்ரெண்ட். அசிஸ்டண்டாக இருந்ததுலேருந்து நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக தியாகராஜன் சார் இஸ் அ வெரி குட் டைரக்டர். கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ் பார்ட்டிக்கு கூப்பிடணும் கண்டிப்பாக. அண்ட் சிம்ரன் சொல்லவே வேண்டாம், பியூட்டி. அண்ட் பிரசாந்த் இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட், டாப் ஸ்டார். எப்பயுமே ஆல்வேஸ் இஸ் அ டாப் ஸ்டார் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார். என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா, சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான். அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன். ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு, நீ வாட்ச் பார்த்தல, உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ, எனக்கு அந்த வாட்ச் தான்டா பிடிச்சிருக்குது, அதனால தான்டா அதை பார்த்தேன், அப்போ அது நீ கட்டிக்கோ, எனக்கு வேறு வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னா. அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தாரு. சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னேன். சாயந்தரம் எனக்கு 3 கண்ணாடி வந்துச்சு. அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும். அப்போவே சொன்னேன், எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான், அவனுக்கப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு, இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது. அதுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன், ஐயா எப்படி இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ஐயான்னு பேசிப்போம். அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கும், காரணமே இருக்காது. அதாவது என்னென்னா, ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா, எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது. அது அங்கேருந்து வரும். நான் பேசியிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன். நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு, எனக்கும் அவருக்கு இடையில. எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம், பண்ணுவோம், ஓடிடுவோம், அப்படியே போயிடுவோம். ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இதோட ஆரம்ப புள்ளி அப்படின்னா, தெலுங்கில் இதே ரோல் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தமிழில் வந்தோடனே எங்கள் தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான். அந்த மாதிரி சார் பேசணுன்றாரு. எனக்கு இவருனா பயம். எப்படின்னா, நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையூர் மம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன். கொம்பேரி முகன் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஷாட்டு பார்த்த மாதிரி அவர் எதுக்கிடா பேசணுன்றாரு அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியல, நான் இந்த இருக்காரு, இருறான்னுக்குள்ளே கொடுத்துட்டான். வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஆனால் நேராக பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெத்து இருக்குல்ல, அப்படி இருக்கணும், நம்மளும் இப்படி தான் இருக்கணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், 15 வருஷம் கழிச்சா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருப்பீங்க. இந்த பேரன்புக்கு
படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய அன்புக்கு. அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஷாட்டில் வனிதாவை வந்தாங்க, மிகப்பெரிய கெட்ட வார்த்தை, என்ன இப்படி யாருமே திட்டினதில்லை. திட்டுறாங்க நான் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க, என்னங்க பண்ணான்னு கேட்குறேன் சார். அப்புறம் அங்கே கேட்டால் இல்லை சார் தான் சொன்னார் சொல்லி. அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்தில். அப்புறம் மேம் கூட, சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஊர்வசிமா, அப்புறம் பிரியா வந்து நீங்கள் நினச்சதுதான் நடக்கும். சரியா? சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ். அண்ணன் ரவி யாதவ் அண்ணா ரொம்ப ரசிச்சிருக்கோம். அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை. தம்பி இப்போ தான் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரே அலைவரிசை, ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சது எல்லாத்தையுமே இப்போ அவர் வந்து நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நண்பன் நிகில், அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசாந்த் சார், உங்கள் மனசுக்கு இன்னும் இது அப்படியே பல மடங்கு உயரும் சார். வாழ்த்துக்கள் சார். நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெருசாக நிகில் சார், வணக்கம் சார். மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப பெருமகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். அடுத்த முறை மீண்டும் வந்து இன்னைக்கு சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. பண்ணோம். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில் ஷூட்டிங் 9 மணின்னா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தோட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ சமுத்திரக்கனி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ், அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டாருன்னா சிங்கம். அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டி இருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டி இருக்காரு. வனிதாவை அந்த மிரட்டி இருக்காரு. வனிதாவை அதுக்கு மேலே மிரட்டுச்சு. இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன். உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகளெல்லாம் திட்டுமா அது ஒருத்தர் ஒய்யால ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகள்லாம் இஷ்டத்துக்கு திட்டம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசணும். யாருமே அந்த கோபத்தை செட்டில் இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி சொல்லணும்னா பிரியா ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு, தமிழ் பொண்ணு, தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும், ஆனால் பாதி இங்கிலீஷ். இனிமேல் எங்கே போனாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் பேசுவாங்க. அப்போ தான் தெரியும் தமிழ் பொண்ணு. ரொம்ப அழகான பொண்ணு. இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா. க்யூட்டாக ஒரு பேர் தேவைப்பட்டது. சரின்னு சொல்லிட்டு பிரியா டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர்லேயே சாங்கிலெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும். அடுத்தது சிம்ரன் வந்து பிரசாந்தோட ஒரு 6 படங்கள் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் படங்கள் வந்து இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்ரனை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன், நான் பண்ணுறேன்னுச்சு.
வந்து அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை வாங்குவேன், கொஞ்சம் லவுடாக பண்ண வச்சுருக்கேன். என்னை கூட கேட்டது ஒரு சமயம், ஏன் இவ்வளோ லவுடாக பண்ண வைக்கிறீங்க? நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை. இதெல்லாம் அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும். அந்த ஆக்ரோஷம், அந்த குத்துறது, அடிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும். இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும், நிறைய அவார்ட்ஸ் வரும். இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும். பிரசாந்த் வந்து ஒரு பியானோ பிளேயர், சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் பியானிஸ்டாக நான் இந்த படம் வாங்கிறதுக்கு ரீசனே வந்து பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் இதை வாங்க ட்ரை பண்ணேன். ஆனால் இதை வாங்குறதுக்கு கடும் போட்டி இருந்தது. ப்ரொடியூசர்ஸு, நிறைய டைரக்டர்ஸு, ஹீரோஸு, கடும் போட்டி. நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க, நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். நிறையா ஆர்டிஸ்ட்க்கு நான் தான் நடிக்கிறேன் நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார், இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் கோவிட் வந்தது. கோவிட் 2 வருஷம் அப்படியே தாங்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடித்து படத்தை, அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் இருந்தது. ஒரு மாதிரி படத்தை முடித்தோம். அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணோன்னு நினச்சோம். அதுதான் இந்த டர்னாக்கா சாங். அதை பிரபுதேவா வந்து கான்செப்ட் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொரியோகிராஃப் பண்ணார். அதில் அனிருத்தை பாட வச்சோம், கூட விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இந்த ஹூக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நான் வந்து பிரசாந்துடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து இறந்துட்டான். அதில் ரொம்ப மன வருத்தம் இருக்குது. உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5000 ஹெல்மெட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரான்ஸ்லலாம். பிரசாந்துடைய பர்த்டே வந்தப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக அவர் பண்ண சிரமங்கள், ஒவ்வொரு ஊராக போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, அதனால் அவங்க உயிருக்கு ஆபத்துலாம் அட்வைஸ் பண்ணி வந்தார். அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டிலான ஒரு வில்லினிஷ் ஆக்டிங் பண்ணியிருப்பார் இதில். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும், அதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும். இது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, இது உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்காகவே நானே ஹிந்தியில் இந்த படத்தை ஒரு 3 தடவை பார்த்தேன். அதே மாதிரி தமிழ்லையும் இந்த ஃபீலிங் வரும். எல்லோரும் திரும்ப அந்த படம் பார்ப்பாங்க. பெசன்ட் நகர் ரவி வந்து அவரை வந்து பெசன்ட் நகர் ரவி தான் தெரியும். நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் என்னுடைய குருநாதர் முனுருதீன் பாய், அவர்கிட்ட இவரும் ட்ரைனிங் ஆனது வருது. அந்த பெசன்ட் நகரில் இருந்ததுனால அவர் பெசன்ட் நகர் ரவி, ஆனால் இப்போ பெசன்ட் ரவின்னு ஷார்ட் பண்ணிக்கிட்டார். அவர் இந்த படத்தில், அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளாக. ஒரு சின்ன வேஷமாக இருந்தாலும் நான் கூப்பிட்டோன்னு வந்துடுவார். பொன்னர் சங்கர் அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையாக பண்ணி என் கூடலாம் கோவப்படியாக இருந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ஊர்வசி சொல்ல வேண்டாம். என் கூட வந்து கொம்பேரி மூக்கன், அப்புறம் 2-3 படம் பண்ணுச்சு. பிரசாந்த் கூட நான் தயாரித்த ஒரு மன்னவான் ஒரு படத்தில் ஆட் பண்ணிச்சு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னோன்னா வந்துச்சு. வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. கூட யோகி பாபு, 2 பேருடைய காம்பினேஷனில் கூட கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. மனோபாலா இன்னைக்கு நம்மளோட இல்லை, ஆனால் அவர் இந்த படத்தில் பிரபலமாக பண்ணியிருக்காரு. ஜெயம் கோபி சின்ன ரோல் தான், ஆனால் வந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனார். என்கிட்ட இன்னைக்கு காலைல சொன்னார், ஆனால் இதான் நான் கடைசி படம், இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை, நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு, ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு. ஆனால் நல்ல நடிகர்,
அவருடைய டயலாக் டெலிவரியில் இது ஒரு நல்ல சகுனம் தான். இவர் நடிக்க மாட்டேன் ஆன்மீகத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாரு. ஆனால் கடவுளை தான் பண்ணி இல்லை நீங்கள் இனிமேல் நடிச்சு தான் ஆகணும், இந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி லுக்கோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு, இனிமேல் நீங்கள் ஆன்மீகத்துக்கு போங்க, ஆனால் நடிப்பையும் கொஞ்சம் சைடில் வச்சிங்க, இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணி சிக்னல் கொடுத்துருக்காரு. அது கரெக்ட். அதே மாதிரி விஜயேந்தர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். பூவையாருன்னு ஒரு சின்ன பையன், அவனும் பயங்கரமான ரோல் பண்ணியிருக்கான். இதில் லீலா சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். அவங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க, அவனும் பிரம்மாவாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வரதா இருந்தது, ஆனால் அர்ஜென்ட்டாக சைனாவில் ஏதோ ப்ரோக்ராம் வந்து போயிட்டாங்க. மேபி நம்மலாம் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கும்போது அவங்கெல்லாம் வருவாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. இப்போவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்திருக்கு. எல்லா தியேட்டர்காரங்களும் இந்த படத்தை போடணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி 400 தியேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுக்கும் மேலே தியேட்டர்கள் போடணுன்னு எல்லோரும் விரும்பி வராங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அது வந்து அதற்கான காரணம் நம்ம ப்ரெஸ்ஸும் ஊடக நண்பர்கள் தான். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் பிரசாந்த் சார்பாகவும் எங்கள் குழு சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ. நீங்கள் தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இங்கே இருக்கும் அந்தகன் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். உங்கள் மூலமாக என்டையர் வேர்ல்டை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க அனைவருக்கும், உலகெங்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். அந்தகன் ஒரு அருமையான படம். இதில் வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏராளமான ஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் வரல. பட் so many lovely, one of the industry top notch stars தான் இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அனுபவம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஐயா கனி சார், ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி. அருமையான ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைம் அகோ. அவரும் சசி சாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன். அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த படம் பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம என்னுடைய இயக்குனர் சார்கிட்ட நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கனி சாரோட பேர் வந்தது. ஸோ உடனே அப்பாவும் பேசினார், கிஷோர்கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க இப்படி நடந்ததுன்னு. அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சிருந்தா ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். ஒரு ஆக்டராக வந்த அப்புறம் அது அப்படியே மாறிட்டார். எப்படின்னா நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், அந்த 3 வாரம் டைம் கொடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு 3 வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன். அப்படியே அவர் ஸ்டண்ட். இந்த மாதிரி இப்படியும் ஒரு இப்படியும் ஒரு நடிகர் இருக்கார், ஒரு டைரக்டர் வேறு, பட் இப்படியும் ஒரு நடிகர் இருக்குது. இஸ் பேஷன். அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா, நான் ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பேன். அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்து ஹிஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். தேங்க்யூ ஐயா. அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவில் ஆரம்பித்து நம்ம நானும் சிம்ரன், பிரியா அண்ட் நம்ம ரவி எல்லோரும் ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி நம்ம போயிட்டுருக்கோம். சடனாக ஒரு கால் வருது, என்ன எங்கே இருக்கீங்க? இல்லை நாங்கள் இங்கே இந்த ஊரில் இருக்கோம். ஏன்னா தனியாக ஓடிட்டுருக்கீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட், இந்த லவ்னு இப்போ டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஹவு பீப்புள் சப்போர்ட் திஸ் இஸ் த ட்ரூ லவ். அங்கே சீரியஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன் சொல்லிட்டு இப்போ என்ன எங்கேருந்து போகிறோம், நாளையிலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன், உங்களோட இருக்கேன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அப்ரிஷியேட் இட். பயங்கரமான பிஸி. தெலுங்கில், மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள். அவர் டே நைட் ஒர்க் பண்ணிட்டோம்னா எங்கள் படத்துக்கு வந்து
அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடிச்சதும் ஒரு அமேசிங் ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. அது நம்ம வந்து எப்படி கூப்பிடலான்னா இப்போ இந்தியன் முடிச்சார், அதை முடிச்சார், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நிறைய மொழியில். ஸோ அவர் எப்படி கூப்பிடணும், சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும். அவரே ஃபோன் பண்ணி வந்தது வந்து இட் ஷோஸ் ஹிஸ் லவ் அண்ட் எங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்பும் பாசம் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் க்ரூவில் வந்து நான் நடித்ததில் ஒரு அருமையான ஒரு காலேஜ் ஒரு 7 படம் சேர்த்து பண்ணியிருக்கோம். சிம்ரன், தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஃபார் ஒரு நண்பன் நன்றி கூட இருந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மீ அண்ட் ஐ திங்க் சிம்ரன் வந்து 2 பேருமே ஸ்டாண்ட் அப் குட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஆல்வேஸ் த கேர் இஸ் த ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டேங்க தெரியல, பட் நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம், கடைசி நாள் ஷூட்டிங் இருக்கும். அப்படி பேசுவோம், எல்லாம் பேசுவோம், ஒருத்தர் வந்து நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி ஒரு சீன்லேயும் டான்ஸ்லேயும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம். அடுத்த படம் திரும்பி வரும்போது எப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு அப்படி நடிக்கும் போது கடைசி நாள் ஷூட்டிங் என்ன பேசணும், மறுநாள் வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இட்ஸ் லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ ஷேர் வித் அமேசிங் அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் டான்ஸர், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களோட சேர்ந்து நடிக்கும் போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கு லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது, அதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். அது 9th நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹர் கேரக்டர் இந்த மூவி இஸ் ரியலி கம் அவுட் ஸோ வெல். அண்ட் நாட் ஒன்லி சிம்ரன் கேரக்டர், இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தனிப்பட்டது. அதாவது ஈவன் தே கம் ஃபார் 4 scenes அவ்வளோ ஸ்டாண்டிங் அவுட் இருக்கும். எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது இதில் அப்ரிஷியேட் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வரல, ஒரு நல்ல ஃபீலிங் வரும், பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது இந்த படத்தில் எல்லாரும் நடிச்சவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டரில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டார் பிரியா, அதாவது ஷீஸ் அவங்க எப்படின்னா ரொம்ப பார்க்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, அப்படி கிடையாது. ஷீ இஸ் பால் ஆஃப் எனர்ஜி. லொக்கேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த யூனிட்டோட அப்படியே ஷீ புஷஸ் த ஹாப்பினஸ் அப், ஒரு ஹாப்பினஸ் ஃபேக்டர். ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் லக்கி மேஸ்காட் கூட சொல்லுவேன் நான், டாக்டர் எவ்ரி திங். ஸோ ஷீ மேக் ஷுர் எவ்ரிபடி அரவுண்ட் இஸ் நோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைபோட எப்படின்னு லாஃபிங் அந்த மாதிரி. அண்ட் நானும் அதே மாதிரி வந்து ஸோ வி ஜெல் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். யூ மேட் மை த ஷூட்டிங்ஸ் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கேரிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் கேர். அண்ட் இப்போது மை ட்வின் சிஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தப்போ தான் வனிதா, ஷீ வாஸ் என்ன சொல்கிறது, ஷீ வரும்போதே எப்படி இறங்கி ஷீ புஷஸ் நோ யூ டு டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம், அந்த ப்ரொமோஷன் இப்போ என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த படத்தை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டே கூப்பிட்டு லாட் ஆஃப் ஐடியாஸ் ஷீ ஷேர் வித் மீ, இப்படி பண்ணணும் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேர் ஷீ ஹேட் ஃபார் மீ அண்ட் அப்பா at the unit. It's, I think we're really lucky to have an amazing person like her. Okay, thank you so much. And then குவைட்டாக எந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ரவி யாதவ் சார். இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்றைக்கில் நானும் அவர் வந்து ஐ மெட்டும் இன்னும் செம்பத்தி டைம்லேருந்து அப்போலேருந்து வந்து அவங்க இன்னும் பையான்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்ற ஒரு நண்பர், இஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு அஸ். அண்ட் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சைலண்டாக இருக்கும், பட் ஹிஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ். அவ இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ் காரணம், நாங்கள்லாம் அழகாக இருக்கிற காரணம் வந்து திரு ரவி சார் தான். தேங்க்யூ ஸோ மச் பையா ஃபார் மேக்கிங் அஸ் லுக் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் லுக் குட். அண்ட் செந்தில் ராகவன், wonderful art director we have in this movie. One more addition, one more plus point we have. And it's so nice to see such a dedicated art director. அவரும் ரவி ஒரே மாதிரி சைலண்டாக இருப்பாங்க, வருவாங்க குவைட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, பேக்கில் இருப்பாங்க. ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் இட், அவங்க எதுவும் பேச வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பக்கம் நான் ரவி சார் கிட்ட தனியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரவி இப்போ எங்கள் கூட இந்த எல்லா இடத்துக்கும் கூட வந்து வாட் சப்போர்ட் வாட் தேங்க்யூ ஸோ மச் ரவி. எங்கள் அந்த என்டையர் ட்ரிப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் மதுரையில் ஆரம்பித்து மதுரை டு சேலம் போனோம், சேலம் திருச்சி பேக் டு கோயம்புத்தூர், 4 ஊர் வந்து 2.5 days. அது அரௌண்ட் த வேர்ல்டு 80 days மாதிரி இத்தனை ஊர் வந்து அரௌண்ட் டவுன் சவுத் அண்ட் ஜஸ்ட் 2.5 days முடித்தோம். அதுக்கு ரவி வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜேஎஸ்கே சார் அண்ட் நரசிம்மன் சார் இவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போது மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க, யோகி பாபு சார் இருக்கார், அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப லாட் ஆஃப் எவ்ரிபடி. யோகி பாபு சார் இருக்கட்டும், இல்லைன்னா
மனோபல சார், பூயா செமிலர், அதுக்கப்புறம் மோகன் வைத்திய சார், இந்த மாதிரி ஏராளமான ஸ்டார்ஸ் இருக்காங்க, லக்ஷ்மி பிரதீப், எல்லாரும் வந்து they came, they become a part of us. எங்களோட they really showed the love through in the press meetல. I'd like to say a big thanks to every actor, cast and crew for and to all the cast and crew for giving us so much love and support. நாங்களாம் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு மேலே ஒரு அருமையான ஒரு மனிதரை மீட் பண்ணேன், ஒரு அற்புதமான ஆக்டரை மீட் பண்ணேன். அவர் வந்து இஸ் மை இன்ஸ்பிரேஷன். இந்த என்டையர் படத்தை வந்து ஹீஸ் லிஃப்டட் த மூவின்னு சொல்கிறது வந்து ஆக்டர் கார்த்திக் சார். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். நான் நிறைய விஷயம் அவரை கேள்விப்பட்டிருக்கேன், பட் லொக்கேஷனில் பார்க்கும்போது அந்த லைவ் எனர்ஜி கொண்டாந்து ஓ மை காட், அவர் வந்து அப்படி நிற்கும்போது அப்படி கரண்ட் போகிற மாதிரி இருக்கும் லொக்கேஷனு. அண்ட் அவர்கிட்ட நிறைய விஷயங்களுக்கு வந்து ஹிஸ் ஷேர்ட் ஹிஸ் மெமரிஸ், ஹிஸ் ஷேர்ட் ஹிஸ் நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு த்ரூ திஸ் மீடியா. கார்த்திக் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க, நிறைய விஷயம் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட கற்றுக்கணும். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் த அதர் crew members, my editor, my music director, and all the technicians, நீங்கள் எல்லாருமே வந்து supported the movie. And எல்லாரும் சொல்லி முடிச்ச அப்புறம் ஊர்வசி மேடம் இருக்காங்க, அவங்களும் வந்து she has really been a part of the movie in a big way. அப்பாவோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், நான் கேஎஸ் ரவிக்குமார் சார், ஊர்வசி மேடம் அண்ட் யோகி பாபு சார் 4 பேர் உட்காந்து சீன் பண்ணும்போது நம்ம பழைய காலத்தை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ட்ராமா நடக்கும்போது அந்த என்டையர் சீனை வந்து ஒன்றா உட்காந்து ஃபுல் டைலாக்ஸ் பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு டைலாக்லேருந்து கடைசி டைலாக் வரைக்கும் ஃபுல் சீனை படிப்போம். இந்த படத்தில் எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிது. எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் 4 பேர் நடிக்கும் போது ஃபுல் டைலாக்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துப்போம், 2 தடவை 3 தடவை அதை தனியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கும் போது ஃபுல் ஷாட் எடுப்போம். அப்புறம் டேரக்டர் சார் வந்து கேமரா இந்த பக்கம் அந்த வைப்பார். வைக்கும்போது அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க. யூஸ்வல் மீட்டிங் என்ன நடக்குது, ஒரு ஆக்டர் நடிக்கும்போது நம்ம எல்லாம் போய் உட்காந்துருவோம். பட் இங்கே வந்து இப்போ ஊர்வசி மேடம் ஷார்ட் இருந்தால் நான் கேஎஸ் ரவிக்குமார் சார் சார்லேருந்து கிவிங் கவுண்டர்ஸ் கேமரா பின்னாடிலேருந்து. அதே மாதிரி அந்த எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்த கவுண்டர் கொடுத்து தி மேட் இட் ஸோ வண்டர்ஃபுல். எனக்கு வந்து ஐ ஹேட் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ மெனி லவ்லி ஆர்டிஸ்ட், ஸோ மெனி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. ஐ வாண்ட் எஸ்பெஷலி தேங்க் மை டேரக்டர் சார். இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், பட் இந்த என்டையர் படத்துக்கு காரணமே மை டேரக்டர் சார் தான். எங்கள் அப்பா இதுக்கு மேலே வந்து நான் வந்து லக்கி கிடையாது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஐ ஹாவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் அப்பா ஃபார் பீயிங் மை வண்டர்ஃபுல் ஃபாதர் அண்ட் கிரேட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் அம்மா சொல்லணும் ப்ரொடியூசர் மேடம், கண்டிப்பாக ப்ரொடியூசர் பற்றி பேசி தான் ஆகணும் இல்லையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை சிஸ்டர் டூ. அண்ட் டு சமன் இட் அப் இந்த லவ்லி ஈவினிங் ஆன் சண்டே ப்ளஸ் நீங்கள் உங்கள் சண்டே ஈவினிங்கை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் யூ ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட். உங்களோட சப்போர்ட் தான் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட் அண்ட் யூ ஆர் த பிரிட்ஜ் between us and the audience. So thank you so much press for being amazing friends to us, not only today, right from beginning, from I started acting, and you've been a family to me. Nikhil dialogue la putringa இப்படி தான் லொகேஷன்லயும் ஏன்னா ஷோட் ஆகிட்டு கடைசி வர்றாரு. அதாவது எப்படியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து த பெஸ்ட் பர்சன் ஆல்வேஸ் வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ். நீங்கள் வந்து யூ ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் ஆகஸ்ட் 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி a big movie for everyone. We all have done our best and audience கண்டிப்பாக they're in for enjoyment. So தியேட்டரில் வந்து பாருங்கள், you will really have a great time. And the show director, thank you so much sir for always doing a great job. Appreciate everything you do for us. Thank you.